ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னாடி இருக்க ஃப்ளஷ்ஷை அப்படி அழுத்துறோம் அப்படின்னா முன்னாடி இருக்க ஓடு அப்படியே பிச்சோம் அப்படின்னு வந்துடும். ஸோ பிச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இருக்க சைடில் அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நேற்று சண்டே எடுத்த வீடியோ தான் இது வந்து. ஸோ நண்டு மீன் இதெல்லாம் எடுத்துருந்தோம். ஸோ உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நான் நார்மலாகவே நான்வெஜ் எடுத்தால் இப்படி தான் க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் மீனுக்கு மசாலாலாம் வந்து தடவியாச்சு. நண்டுமே ஆல்சோ க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. ஸோ நண்டு சும்மா கிரேவி மாதிரி பண்ணலாம், சும்மா பெரட்டின மாதிரி அப்படின்னு சொல்லி சாப்பரில் தான் தக்காளி வெங்காயம்லாம் வந்து சாப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய், ஹோல் கரம் மசாலா, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அதையும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு இது நல்லா பெரட்டி எடுக்கணும். கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிண்டுறதுக்கு. நண்டு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஸோ போட்டு கிளறி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். நேற்று கொஞ்சம் ஃபீவர் அப்படின்றனால. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் பொரிக்க ஆரம்பித்தாச்சு. தவாவில் போட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ நேற்று என்ன லன்ச் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் ஃபிஷ் 65, நண்டு, முட்டை. இதுதான் எங்களோட சண்டே லன்ச். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.